வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெஷின் லேர்னிங் மெதுவாக சீரீஸ். இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அல்காரிதம் AdaBoost மெஷின் லேர்னிங் அல்காரிதம். இந்த அல்காரிதம்னா என்ன, இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன யூஸ் கேஸ் எடுத்துகிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செஷனுக்கான யூஸ் கேஸாக நான் ஒரு ஹோட்டல் டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா, புதுசாக ஏதாவது ஹோட்டல் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுள் ரேட்டிங் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு விஷயம் யாராவது தெரிஞ்சவங்க அங்கே சாப்பிட்டு ரெஃபர் பண்ணாங்களா, அந்த மாதிரி தேடி தான் போய் சாப்பிடுவோம். புது ஹோட்டலுக்கெலாம் போய் அநியாயமாக பில்லு கட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட பைசா இல்லை இல்லையா. ஸோ இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதையே ஒரு டேட்டா செட்டாக நமக்கு தெரிஞ்ச பாப்புலரான ஒரு 5-6 ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த ரெஸ்டாரண்ட்ஸோட கூகுள் ரேட்டிங் என்ன, அதை ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்களா இல்லையா, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ப்ராப்ளம் எடுத்துக்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷனில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துலலாம் ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அண்ட் அந்த கஸ்டமர் ரேட்டிங் ரெக்ரெஷன் ப்ராப்ளம். ஆல்ரைட், ஃபஸ்ட்டு AdaBoostனா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ AdaBoost அப்படிங்கிறது ஒரு என்செம்பிள் மெஷின் லேர்னிங் டெக்னிக். இதை வச்சுக்கிட்டு கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ரெண்டுமே பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ என்செம்பிள்னால் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா. என்செம்பிள்னா மெஷின் லேர்னிங் கூட்டு, நிறைய மெஷின் லேர்னிங் அல்காரிதமாக ஒட்டுக்கா போட்டு பண்ணாங்கன்னா அதை என்செம்பிள் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ AdaBoostல எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளோட டெசிஷன் ட்ரீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் டெசிஷன் ட்ரீஸ் பேகிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு பில்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த AdaBoost டெக்னிக்கில் பூஸ்டிங் அப்படின்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ AdaBoost அப்படின்னாவே அடாப்டிவ் பூஸ்டிங் அப்படிங்கிறது தான் டெஃபினிஷன். ஸோ அடாப்டிவ் அப்படின்னா தமிழில் அடாப்ட் பண்ணிக்கிறது, ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பூஸ்டிங் அப்படிங்கிறது பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மெஷின் லேர்னிங் மாடலை பூஸ்ட் பண்ணி பில்ட் பண்ணுவாங்களாம். ஸோ இது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறதுனாலேயே நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் மாதிரி இது அப்படியே பேரலாக பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டேட்டா செட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணுவாங்க. பேசிக்லி ஒரு டெசிஷன் ட்ரீ ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த டெசிஷன் ட்ரீ ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் இன்னொன்று பண்ண முடியும். விச் மீன்ஸ் சீக்வென்ஷியல் ஆர்டராக தான் போக முடியும். ஒன்றா தான் இவங்களால ட்ரெயின் பண்ண முடியும். ஏன் ஒன்றா ட்ரெயின் பண்ணணும்? ஏன்னா இது அடாப்டிவ்னு சொல்கிறோம், சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். என்ன இங்கே அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் சில டேட்டா பாயிண்ட்ஸில் தப்பு பண்ணுது, அதை தப்பாக கிளாஸிஃபை பண்ணுது, இல்லை தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த டேட்டா பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா பூஸ்ட் பண்ணி அடுத்த மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட கொடுப்பாங்க. இங்கே பாரு, முன்னாடி இருந்தவன் தான் இது தப்பு பண்ணிட்டான், நீ இதை நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா பாயிண்ட்ஸை அடுத்த மாடலுக்கு ஃபோக்கஸ்டாக ஹைலைட் பண்ணி அனுப்புவாங்க. இதே மாதிரி அப்படியே சீக்வென்ஷியலாக ஒன்றா எந்தெந்த டேட்டா பாயிண்ட்ஸை எந்தெந்த மாடல் தப்பு பண்ணுதோ அதெல்லாம் அதுக்கு அடுத்து இருக்க மாடலுக்கு நல்ல இன்புட்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் இந்த டெக்னிக்கு பேர் அடாப்டிவ் பூஸ்டிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆல்ரைட், ஸோ AdaBoostல சீக்வென்ஷியலாக ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ பேசிக்லி இதான் அந்த ஃபார்முலா. இதில் இந்த α1, α2, α3 அப்படிங்கிறதெல்லாம் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் M1, M2, M3 இது எல்லாமே மெஷின் லேர்னிங் மாடல்ஸ், பேசிக்லி அந்த டெசிஷன் ட்ரீஸ். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாடலுக்குமே ஒரு வெயிட் கால்குலேட் பண்ணுறாங்க, ஆல்ஃபா அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ கடைசி ப்ரெடிக்ஷன் அப்போ என்ன நடக்கும்னா, புதுசாக ஒரு டேட்டா பாயிண்ட் வருதுன்னா அந்த டேட்டா பாயிண்ட் எல்லா மாடலுக்குள்ளேயுமே போகும். அண்ட் எல்லா மாடலுமே ஒரு வெயிட்டை படித்து வச்சுருப்பாங்க. α1, α2, α3 அந்த மாதிரி படித்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க கொடுக்குற அவுட்புட்டுக்கு அந்த ஆல்ஃபா வேல்யூ, அதோட வெயிட்டை ஒரு டெசிஷன் ட்ரீக்கும் ஒரு பவர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதோட பவர் தான் இந்த ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்களேன். சிலருக்கு கூடி இருக்கும், சிலருக்கு கம்மியாக இருக்கும். அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஓவராலாக ஆட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறது இந்த எல்லா மெஷின் லேர்னிங் மாடல்ஸையுமே கம்பைன் பண்ணி அதோட சத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பைன் பண்ண ஒரு அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.
ADA Boost கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து வெயிட்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாங்கங்க. ஸோ இது எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து எந்த ஃபீச்சரை வந்து நம்ம மாடல் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணோம், எந்த ரோ வந்து நம்ம மாடல் தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணோம், இதெல்லாம் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அதனால் எல்லா சாம்பிளுக்குமே எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணி வெயிட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட n சாம்பிள்ஸ் இருக்குன்னா 1/n அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 1/n? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா வெயிட்டையும் நம்ம டோட்டலாக ஆட் பண்ணோம்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 1. இது வந்து ப்ராபபிலிட்டி மாதிரி சொல்கிறாங்க. அந்த காரணத்தினால 1/n அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே நானும் நம்மளோட ஹோட்டல் டேட்டா செட்டுக்கு 1/7 அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வழக்கம் போல் டெசிஷன் ட்ரீனாவே வந்து எந்த ஃபீச்சர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத வச்சு ஒரு ட்ரீ வந்து பில்ட் பண்ணணும். இங்கே ஒரே ஒரு பின் குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெசிஷன் ட்ரீயோட டெப்த்து வந்து ஒன்றே தான் இருக்கணும். அதனால் டெசிஷன் ட்ரீ ஸ்டம்ப் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து கூகுள் ரேட்டிங் அந்த ஃபீச்சர் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே வந்து என்னோட ரேட்டிங் வேல்யூ வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூ அப்படிங்கிறதுனால நானாக காமனாக ஒரு மிட் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ வேல்யூஸை சார்ட் பண்ணி ஒரு மிடில் வேல்யூ ஒரு 3.5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கவங்கள ஒரு சைடும், கிரேட்டர் தெனாக இருக்கவங்கள இன்னொரு சைடும் வச்சுக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு மீனாட்சி பவன், அன்னலக்ஷ்மி, கீதம், அன்னபூர்ணா இதெல்லாம் வந்தது. ரைட் சைடில் வந்து சரவண பவன், ஆனந்த பவன், வசந்த பவன் இவங்கெல்லாம் வராங்க. எல்லாமே எனக்கு ஃபேவரட் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாமே வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கீனி இம்ப்யூரிட்டி இல்லைனா வந்து என்ட்ரோபி இதில் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஸோ நான் வந்து ஃபார் சிம்பிளிசிட்டி கூகுள் ரேட்டிங்கிற ஃபீச்சரே வந்து எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். கூகுள் ரேட்டிங் மட்டுமே வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட பெஸ்ட் ஃபீச்சர்னு எடுத்துக்கிறேன். இந்த ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஹோட்டலுமே வந்து கரெக்டாக சொல்லிடுது. கீதம் மட்டும்தான் வந்து என்னோடய மாடல் வந்து பேட் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுது. ஏன்னா அந்த ரேட்டிங் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால, பிகாஸ் கீதமோட ரேட்டிங் வந்து 3.2 பட் இட் இஸ் அ குட் ரெஸ்டாரண்ட். ஓகேவா? அதனால் அது மட்டும்தான் என்னோடய மாடல் வந்து தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுது இப்போதைக்கு. ஓகேவா? மற்றபடி என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், வெயிட் இனிஷியலைஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ட்ரீயை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டேன். டெசிஷன் ட்ரீ ஸ்டம்பை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டேன். பில்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டம்பை வச்சு ப்ரிடிக்ஷனும் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 3 ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிக்கிற ஸ்டெப்பு. நம்ம இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னோம்ல. இந்த டெசிஷன் ட்ரீயோட பவரே அந்த ஆல்ஃபா தான். அந்த ஆல்ஃபாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட். ஸோ ஆல்ஃபாவோட ஃபார்முலா வந்து இதுதான். இதை 1/1 நம்ம டீகோட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எப்சிலோன் இருக்குங்க. இந்த எப்சிலோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் டோட்டல் எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஒரே ஒரு எரர் தான், கீதமுக்கு மட்டும்தான் தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணேன். ஸோ அதோட வெயிட்டை மட்டும் எடுத்துப்பேன். பேசிக்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேட்டா செட்டில் ஒரு 10-15 சாம்பிளுக்கு தப்பாக என்னோடய ஃபஸ்ட்டு மாடல் ப்ரிடிக்ட் பண்ணிட்டுனா, அந்த 10-15 பேரோட வெயிட்ஸ் அசைன் பண்ணோம் இல்லையா இனிஷியல் ஸ்டேட்டில், அது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்குவாங்க. இங்கே ஒன்றேன்றதுனால நான் 1/7 மட்டும் எடுத்துக்கிறேன், which is 0.143. இதுதான் என்னோட எப்சிலானுடைய வேல்யூ. ஸோ நம்ம ஓவரால் ஆடா பூஸ்டோட கதையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டம்ப்புமே வந்துட்டு எரர் கம்மியாக கொடுக்குது அப்படின்னா அந்த ஸ்டம்ப்புக்கு வந்து பவர் அதிகமாக நம்ம கொடுத்துடலாம். ஒருவேளை எரர் அதிகமாக கொடுக்குது, நிறைய சாம்பிளை தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பவர் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து சீக்வென்ஷியலாக நடக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ ஒருத்தவங்களுக்குமே அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி பவர் தான் நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஸோ தட் நம்ம ஃபைனல் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது எல்லாருமே அந்தளவுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ எப்சிலான் வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஆல்ஃபா தானே அந்த ஸ்டம்போட பவர்னு நான் சொன்னேன். கரெக்டாக? ஸோ இங்கேருந்து தான் இந்த ரேஷியோ வந்து கொண்டு வராங்க, 1 - எப்சிலான்/எப்சிலான் அப்படின்ட்டு. ஸோ எப்சிலான்றது எரரு. நமக்கு தெரியும் டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு. ஏன்னா நான் இனிஷியலைஸ் பண்ணும்போதே சொல்லிட்டேன், இட் இஸ் லைக் ப்ராபபிலிட்டின்னு. ஸோ 1 - எப்சிலான் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டம்ப் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணது, எரர் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. அதில் வந்து எரரை வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் லைக் என்ன சொல்கிறது, சக்ஸஸ் பை ஃபெயிலியர். அந்த மாதிரி எவ்வளோ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க, சக்ஸஸ் ரேட் டிவைடட் பை ஃபெயிலியர். ஸோ அந்த ஸ்டம்போட ஸ்ட்ரென்த் ரேஷியோ மாதிரி வந்து இந்த 1 - எப்சிலான்/எப்சிலான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த எல்என்னுங்க யூஸ்வலி நம்ம லாக் வந்து
படிச்சிருப்போம். ஸோ லாகும் எல்என்னும் வந்து டிஃப்ரெண்ட்டு. லாக் அப்படின்னா பேஸில் வந்து 10 இருக்குன்னு அர்த்தம். எல்என்னா வந்து நேச்சுரல் லாகரிதம், பேஸில் வந்து இருக்குன்னு அர்த்தம். இந்த யாருன்னு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே படிச்சிட்டோம். ஹி இஸ் நத்திங் பட் எக்ஸ்பொனன்ஷியல் லாஸ். அதாவது இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பேசிக்லி. ஓகேவா? நீங்கள் இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல இந்த லான் போட்டதற்கான காரணம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஆடா பூஸ்ட் வந்து எக்ஸ்பொனன்ஷியல் லாஸை மினிமைஸ் பண்ணி தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ஸ்டேஜ்லையும். அந்த டெரிவேஷனை சார்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு எல்என் கிடச்சிருக்கு. 1/2 வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் கன்வீனியன்ஸ்க்கு கேன்சல் ஆகணும்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருக்காங்களாம். ஸோ 1/2வும் லானும் வந்து இந்த ஓவரால் ஐடியா இஸ் எக்ஸ்பொனன்ஷியல் லாஸை வந்து ஒரு ஸ்டம்ப்லையும் குறைச்சி ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான அவுட்புட்டை வந்து கொடுக்கறதுக்காக எடுத்துக்கிட்ட விஷயந்தான் இல்லையா? அந்த எப்சிலானோட வேல்யூவை வச்சு தான் ஆல்ஃபா வந்து பவர் கொடுப்போம், அதாவது அந்த ஸ்டம்புக்கு வந்து பவர் கொடுப்போன்னுட்டு. இப்போ இந்த எரர் ரேட் வந்து ரேண்டமாக கெஸ் பண்ணுதுப்பா, பாதிக்கு பாதி கரெக்டாக சொல்லுது. 0.5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 0.5ன்னு இருக்கும்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னோட ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எப்சிலான் வந்து 0.5 விட அதிகமாக இருக்குது. எரர் வந்து ரொம்ப பயங்கரமாக படுமோசமாக இருக்குன்னு வைங்களேன். ஆல்ஃபா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவில் போயிடுது வேல்யூஸ். ஸோ அந்த ஸ்டம்பை வந்து நான் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுவேன். அதிகமாக வெயிட் அசைன் பண்ணல, நெகட்டிவாக கொடுத்துட்டேன், அதை சப்ராக்ட் பண்ணிட்டேன் பேசிக்லி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் 0.5, 0.5 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ எரர் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவனுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் நம்ம பார்த்து நிறையாவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்லி இந்த ஆல்ஃபாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதமே இதுதான். எரர் கம்மியாக இருக்கா உனக்கு வெயிட் அதிகமாக தருவோம், எரர் அதிகமாக இருக்கா உனக்கு வெயிட் கம்மியாக தான் தருவோம். இதுதான் இந்த ஃபார்முலாவோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் ஸ்டெம்பை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஆடா பூஸ்ட்னா அடாப்டிவ் பூஸ்டிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து செகண்ட் ஒன் தன்னை அடாப்ட் வந்து பண்ணிக்கணும் இல்லையா? இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெயிட்ஸை வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டில் வந்து கீதம் வந்து தப்பாயிடுச்சு இல்லையா? அந்த கீதம்க்கு வந்து வெயிட்டை நான் வந்து அதிகப்படுத்தணும். அண்ட் இன் சச் அ வே தட் செகண்ட் ஸ்டம்ப் வந்து அதை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு கீதமை நல்லா படித்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் ஃபஸ்ட்டே கான்செப்ட்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஒரு ஸ்டம்ப்பும் முன்னாடி இருக்க ஸ்டம்பை விட தன்னை எப்படி பெஸ்ட் ஆக்கிக்கலாம்னு அடாப்டிவாக பூஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்து போவாங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா e⁻, இங்கே தான் வந்து விஷயமே இருக்குது. இது எக்ஸ்பொனன்ஷியல் லாஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு, அதனால் எக்ஸ்பொனன்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பழைய வெயிட்டை வந்து எக்ஸ்பொனன்ட் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ முன்னாடி வந்து ஒரு மைனஸ் போடுறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல, இந்த கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்லாம் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து அந்த குவாலிட்டி அந்த கிளாஸிஃபிகேஷன் ஃபீச்சரை வந்து +1 -1 அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆடா பூஸ்ட்டுக்குன்னு ஒரு இது ஆக்சுவலி யூஸ்வலாக 0 1 அப்படின்னு தான் எடுத்துக்குவாங்க. பாசிட்டிவ்னா வந்து 1 எடுத்துக்குவாங்க, நெகட்டிவ்னா 0ன்னு எடுத்துக்குவாங்க. இங்கே மட்டும் பாசிட்டிவ்னா +1, நெகட்டிவ்னா -1. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாக்காக தான் பேசிக்லி. ஸோ இங்கே வந்து மேலே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஆல்ஃபாங்கிறது நமக்கு தெரியும், அந்த ஸ்டம்போட பவரு. அது கூட வந்து ஆக்சுவல் ப்ரெடிக்ஷன் இன்டூ நம்ம கண்டுபிடிச்ச ப்ரெடிக்ஷன். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இங்கே நம்ம வந்து ஒரு வேளை ப்ரெடிக்ஷனோட லேபிள் 0 1ன்னு இருந்ததுன்னா கூட இன்டர்னலி +1 -1 மாற்றி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது மேலேயும் 0 நல்லா இருக்காது இல்லையா? அதனால் ஸோ த கீ இஸ் நமக்கு நல்லா தெரியும் எந்தெந்த ஸ்டம்பெல்லாம் வந்து தப்பாக கிளாஸிஃபை பண்ணுதோ, எந்தெந்த சாம்பிள்லாம் வந்து தப்பாக இந்த ஸ்டம்ப் கிளாஸிஃபை பண்ணுதோ அது எல்லாத்துக்குமே வந்து வெயிட் வந்து அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த ஸ்டம்ப் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ்கிளாஸிஃபை பண்ணுறவங்களுக்கு மேலே வந்து பவரில் வந்து ஒரு மைனஸ் வரும். ஏன்னா ஆக்சுவல் ப்ரெடிக்ஷன் +1 இருக்கும், நம்ம ப்ரெடிக்ஷன் -1, 1 × -1 -1 வரும். முன்னாடி ஒரு ஆல்ஃபா பக்கத்தில் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அது கூட சேர்ந்து e⁻+ ஆகிடும். ஸோ e⁻ ஒரு பாசிட்டிவ் நம்பர் வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதோட வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகிடுச்சு. இதுவே கரெக்டான கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சதும் 1, அவங்க கண்டுபிடிச்சதும் 1, 1 × 1 1. ஸோ e⁻−α அந்த 1. ஸோ இதுலேருந்து என்ன ஆகிடும், அந்த வெயிட் வந்து கம்மியாயிடும். கரெக்டான கிளாஸிஃபிகேஷனுக்கு வெயிட் கம்மியாயிடும், தப்பான சாம்பிள் கிளாஸிஃபிகேஷனுக்கு வெயிட் அதிகமாகிடும். நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோமோ அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். வந்துருச்சு. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வெயிட் இனிஷியலைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ட்ரீயை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டாங்க, நல்ல ஸ்டம்பை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஸ்டம்பை வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணாங்க. பண்ண ப்ரிடிக்ஷனில் என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. அந்த தப்பெல்லாம் வச்சு புது வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? மறுபடியும் இந்த சைக்கிள் வந்து அடுத்த ஸ்டம்புக்கு நடக்கும். மறுபடியும் வெயிட் இனிஷியலைசேஷன் நடக்குது. இந்த வாட்டி வெயிட் இனிஷியலைசேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நார்மலைசேஷன் ஒன்று பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன்னா
ஏன்னா இப்போ வெயிட் எல்லாம் மாறிடுச்சு இல்லையா இந்த ஃபார்முலா படி மாற்றினதுனால. பட் டோட்டல் வந்து ஈக்குவல் டு 1 வரணும் இல்லையா. நான் சொன்னேன்ல ப்ராபபிலிட்டி மாதிரி எப்பயுமே டோட்டல் ஷுட் பி ஈக்குவல் டு 1 இந்த வெயிட்ஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலைசேஷனாக ஒன்றும் இல்லை, எல்லாரையும் வந்து ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்கப்பா, அவ்வளோதான். வெயிட்டை மறுபடியும் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அந்த வெயிட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த ட்ரீயை வந்து வரைவாங்க, அடுத்த ட்ரீயை ப்ரிடிக்ட் பண்ண விடுவாங்க. அந்த ட்ரீ எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுதுன்றதை பார்த்து அதோட எரர் ரேட் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து எவ்வளோ பவர் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த ட்ரீக்கான வெயிட் அப்டேஷன் பண்ணுவாங்க. இது இப்படியே ஒரு ப்ராசஸாக வந்து எவ்வளோ ட்ரீஸ் வந்து சொல்கிறாங்களோ ஆடாபோஸில் அது வரையும் போய்கிட்டே இருக்கும். செகண்ட் ஸ்டெம் பில்ட் பண்ணுறதை பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெம் பில்ட் பண்ணும்போது இந்த புது வெயிட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வழக்கம் போல் எந்த ஃபீச்சர் வந்து சூட் ஆகும்னு பார்க்குறேன். லாஸ்ட் டைம் கூகுள் ரேட்டிங் எடுத்துக்கிட்டதுனால இந்த வாட்டி வந்து நான் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன் எடுத்துகிட்டு என்னோட டேட்டா வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். த சேம் திங் ஜீனி இம்ப்யூரிட்டி இல்லைனா என்ட்ரோபி இது ஏதாவது வச்சுட்டு எது வந்து பெஸ்ட்டாக வருதோ அதை தான் சூஸ் பண்ணணும். பட் நான் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன் வச்சு இந்த வாட்டி ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆனந்த பவன் அது வந்து தப்பாக இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை, பட் ஆக்சுவலி வந்து ஆனந்த பவன் நல்லாயிருக்கும். A to B பிடிக்காத என்னையாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா தான் இருக்கும். இதை வந்து இப்போ நான் சார்ட் அவுட் பண்ணணும். இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் வந்து என்ன கண்டுபிடிப்போம், ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் எரர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே ஆனந்த பவன் மட்டும்தான் எரர். ஸோ ஒரே ஒரு எரர், அந்த எரரோட வேல்யூ வந்து எப்சிலானுக்கு வந்துடும். அண்ட் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிப்பேன். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா what we get is 1.199. ஸோ இதுதான் என்னோட பவர் ஆஃப் ஸ்டம்ப் 2. நெக்ஸ்ட் வந்து வெயிட் அப்டேட் பண்ணிடலாம். வெயிட் அப்டேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அண்ட் அந்த ஃபார்முலாவை போட்டுட்டு we can substitute. நெக்ஸ்ட் வந்து அந்த வெயிட்டை நார்மலைஸ் பண்ணலாம். வெயிட்டை நார்மலைஸ் பண்ணிட்டோன்னா இதுதான் என்னோட அடுத்த செட் ஆஃப் வெயிட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டம்ப். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடாபூஸில் எத்தனை ட்ரீஸ் பில்ட் பண்ண சொல்கிறோமோ அத்தனை ட்ரீஸ்க்கும் வந்து அடுத்தடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஃபைனல் ப்ரிடிக்ஷன் அப்போ என்ன நடக்கும்னு நான் சொன்னேன், முன்னாடியே சொல்லிட்டேன். ஒருத்தவக்கும் அவங்களோட பவர் இருக்கும், அவங்க பண்ணுற ப்ரிடிக்ஷனோட அந்த பவரை மல்டிப்ளை பண்ணிப்பாங்க, ஓவராலாக எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. இந்த வாட்டி நடந்த வெயிட் அப்டேஷனை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஸ்டில் வந்து கீதமுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டம்ப் தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணாப்புல இல்லை, பட் ஆனந்த பவனுக்கு அதை விட அதிகமான வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க பண்ணுற எரரையும் அப்படியே அடாப்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஆல்ரைட், மூவிங் ஆன் டு ஆடாபூஸ்ட் ரெக்ரெஷன். ஸோ நம்மளோட ரெக்ரெஷனில் என்ன நம்ம வச்சுருந்தோம், இந்த ஹோட்டலோட ரேட்டிங்கை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அஸ் யூஷுவல் வந்து வெயிட் இனிஷியலைசேஷன் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான்ப்பா நாங்கள் பிரித்து கொடுப்போம். 1/7. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டம்பை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டம்பை பில்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபீச்சர் தேரும் எது தேராது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு, இது ரெக்ரெஷன் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து வேரியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேரியன்ஸ் ரிடக்ஷன் வச்சு கண்டுபிடிப்போம். நான் வந்து நம்மளோட கூகுள் ரிவ்யூஸே வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சராக எடுத்துக்கிறேன். இதில் வந்து லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாதிரியே <= 3.5 3.5 இருக்கவங்க. ஏன்னா இது எனக்கு முன்னாடியே தெரியும், இப்படி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கீதம் வந்து தப்பாக வரும்னு. ஸோ சொன்ன மாதிரியே வந்து பட் இங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸிஃபிகேஷனில் எரரை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். எரர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருந்தது. இப்போ ஒரு வேல்யூ வந்து +1 நம்ம மாடல் -1 சொன்னிச்சுன்னா அது தப்புன்னு சொல்லிடுவோம். பட் ரெக்ரெஷனுங்கிறது கண்டினியூஸ் வேல்யூஸ் இல்லையா. ஸோ இதில் வந்து எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த டோட்டல் எரர் சம் ஆஃப் எரர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரருக்கு வந்து ஆக்சுவல் மைனஸ் ப்ரெடிக்டட் அந்த வேல்யூ எடுத்துக்கிறாங்க. கீழே வந்து மேக்ஸிமம் ஆஃப் எல்லாத்துலேயும் பெரிய எரர் எதுவோ அதை வச்சு நார்மலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ யூஸ்வலாகவே நம்ம மீன் ஸ்கொயர் எரரில் இதே தான் பண்ணுவோம்ல. இப்போ ஆக்சுவல் வேல்யூ வந்து 4.7 அப்படின்னா என்னோட ப்ரிடிக்டட் வேல்யூ வந்து 4.3 அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் என்னோட எரர் 0.4. ஓகேவா, அது நியூமரேட்டரில் வந்துடும். பட் எல்லாருக்குமே எரர் வந்து ஒரே ரேஞ்சில் வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து என்னோட ஆக்சுவலான வேல்யூக்கும் ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூக்கும் எரர் வந்து ஒரு 10 அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே ஸ்கேலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த சாம்பிள் செட்டில் எது மேக்ஸிமமான எரரோ அதை வச்சு டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் நார்மலைஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக.
ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா எல்லாருக்குமே வந்து ஒரு எரர் வேல்யூ வந்து கிடைக்கும். அண்ட் ஓவராலாக அந்த ஸ்டம்போட எரர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வெயிட்டோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். வெயிட் வந்து நமக்கு 1/7 அது கூட எடுத்து அவங்கவுங்களோட எரரை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோட சம் ஆஃப் எரர்ஸ். இந்த வாட்டி சம் ஆஃப் எரர்ஸ் வந்து கிளாஸிஃபிகேஷன் மாதிரி அப்படியே ஆட் பண்ணல, தனியாக வந்து நம்ம எரர் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து வெயிட் கூட மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒன்று தான் வந்து கிளாஸிஃபிகேஷனுக்கும் ரெக்ரெஷனுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து த சேம் ப்ரொசீஜருங்க. அடுத்து வந்து ஆல்ஃபா கண்டுபிடிப்பாங்க. ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 ln 1 - ε/ε. ஆனால் இங்கே 1/2 வந்து வராது. இந்த 1/2 ஏன் வராதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சில மேத்தமெட்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக வந்து வராது. அது நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லான் கண்டுபிடிச்சிட்டு 1 - ε அண்ட் எப்சிலான், இது தெரியும். எப்சிலான் இஸ் நத்திங் பட் எரர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அண்ட் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எரர் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும், யாருக்கு எரர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பவர் கம்மியாக இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் லாஸ்ட். ஸோ ரெக்ரெஷனில் வெயிட் அப்டேஷன் ஃபார்முலா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கிளாஸிஃபிகேஷன் ஃபார்முலா விட இது வந்து டிஃப்ரெண்ட். கிளாஸிஃபிகேஷனில் நம்ம லேபிள்ஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம், +or-1 வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம். அப்படிங்கிறதுனால e⁻⁴ ஆக்சுவல் வேல்யூ ப்ரிடிக்டட் வேல்யூவை மேலே ரைஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஆல்ஃபா வந்து போட்டுக்கிட்டாங்க. எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூவை அப்படியே அந்த ஸ்டம்போட பவரை வச்சு அப்படியே வந்து எக்ஸ்பொனெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இங்கே வந்து இது ரெக்ரெஷன் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதே ஆல்ஃபா எடுத்துக்கிறாங்க. பட் அந்த ஆல்ஃபாவை வந்து எந்த பவரில் ரைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த எரர்லேருந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க. ஸோ கீதமுக்கு வந்து வழக்கம் போல் எரர் வந்து அதிகமாக வந்து அசைன் ஆகிருக்கு. வெயிட் வந்து அதிகமாக வந்து அசைன் ஆகிருக்கு. ஏன்னா கீதம் வாஸ் மிஸ்கிளாசிஃபைட். கரெக்டாக கீதமோட எரர் ரேட் வந்து அதிகமாக இருந்தது, கிளாஸிஃபிகேஷன் இல்லை இது. அண்ட் அப்படியே ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் தடவை போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரு நார்மலைசேஷனை போட்டுக்கணும். நார்மலைசேஷன் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட் ஸ்டம் கண்டுபிடிப்பாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, எரர் கண்டுபிடிப்பாங்க, ஆல்ஃபா கண்டுபிடிப்பாங்க, புதுசாக வெயிட் அப்டேட் பண்ணுவாங்க. இது இப்படியே ஒரு லூப்பாக போய்கிட்டே இருக்கும். ஸோ ரெக்ரெஷன்லேயும் நம்ம ஃபைனலாக ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா புதுசாக ஒரு இன்புட் வரும்போது இந்த ஃபார்முலா படி பார்த்தோன்னா α1 m1, α2 m2 எத்தனை ட்ரீஸ் ஃபில் பண்ணணுமோ அத்தனைக்கும் இருக்கும். ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு ஆல்ஃபா வேல்யூ வந்து கிடைக்கும். அந்த ஆல்ஃபா வேல்யூவை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணுதோ அது கூட மல்டிப்ளை பண்ணி ஓவராலாக வந்து ஃபைனல் அவுட்புட் கொடுப்போம். அதோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் படித்த இந்த அடாபோஸ்ட் அல்காரிதம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.